மேம் வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டுல பெண்களோட நிலை என்னவா இருக்குது? பெண்களோட முன்னேற்றம் எந்த மாதிரியா இருக்குது? வணக்கம்மா. இன்னைக்கு வந்து மகளிர் தின விழா, உலக மகளிர் தின விழா நாளைக்கு வருதுன்னா, அத கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகம் இல்ல. ம். இப்ப சகோதரி அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமா அழகா சொல்ட்டாங்க. எல்லா மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ம். ஆனா, அப்படி ஒப்பிடுவது சரியா என்பதை நாம சிந்திக்கணும். நாம மற்றவர்களோடு வளர்ச்சியில ஒப்பிடுதல் வேறு, ம். குற்றங்கள்லயும் மற்ற விஷயங்களையும் ஒப்பிடுதல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆட்சிக்கு அழகா இருக்காது. அது ஒரு இழுக்கா தான் இருக்கும். இன்னைக்கு ஏன் மேம் 2 1/2 இப்ப வயசு குழந்தைய யூபிஎஸ்சில கூட மேம் யூபிஎஸ்சில கூட திமுக தமிழ்நாட்டை ம். சேர்ந்த மாணவி 2ஆம் இடம் படிச்சிருக்காங்கல்ல. அப்போ வந்து அம்மா பாதுகாப்பு இல்லாம அது எப்படி ஒரு வந்து பெண் வந்து கல்வியில சிறந்து விளங்க முடியும்? கல்வியில சிறந்து விளங்குறதுங்கிறது அறிவு சார்ந்ததுமா. ஒரு பெண் எடுத்ததுனால அத நீங்க பெண்கள் அறிவில்லாதவங்கன்னு அப்ப சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்ல. ஒரு பெண் மதிப்பெண் கூடுதலா எடுக்கிறது பல ஆண்டுகளாக முதல் மதிப்பெண் எடுப்பதுல பெண்கள் வந்து எத்தனையோ காலமாகுது. ம். அதையெல்லாம் குறை சொல்ல வரல. ம். அதாவது கல்வியில சிறந்து விளங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக 2 1/2 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு ம். மரணம் அடைஞ்சிட்டுங்கிறத நம்ம வந்து இதையும் அதையும் ஒப்பிட்டுக்க முடியாதுல்ல. ம். ம். இன்னைக்கு எது தேவை? பெண்கள் பாதுகாப்பாக இங்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை கூட இல்ல. கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கு போக முடியல. ம். பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு குற்றம் நடந்திருக்கு. இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆளுங்கட்சியினருடைய துணையோட நடந்திருக்குங்கிற இடம் இருக்கு பாருங்க, அது இன்னும் மோசமா இருக்கு. ம். அதற்கு அடுத்தாற் போல காவலர் நேற்று முந்தா நாள் கூட பாருங்க, சென்னை ராயப்பேட்டையில காவலர் ஒருவர் சீருடையோட போதையில ஒரு பெண்ணோட வீட்டிற்குள்ள போய் தவறான ம். முறையில் நடந்துக்க முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ம். நாம இங்க பெண்களின் நிலையை குறித்து பேசுறது அப்படிங்கிறது இந்த தருணம் மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன். ஓகே. ம். ஏகப்பட்ட குற்றங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். விமான பணிப்பெண் ம். உலக அளவுல அசிங்கப்படுத்துறாங்க. ம். அவங்களுக்கு எல்லாருக்குமே திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள், விமான ம். பணிப்பெண்ண பாலியல் சீண்டல் செய்ததாக இருக்கட்டும், சமீப காலத்துல நடந்ததே சொல்றேன். ம். நான் இன்னும் 4 வருஷ கதையை சொன்னா இந்த 1 மணி நேரம் போதாது. ம். கனிமொழி அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்துல பாலியல் சீண்டல் காவலர்கள் மேல பண்ணது, அது மாதிரி பெண் காவலர்கள் மேலே தாக்குதல் பண்ணது, இப்படி அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு. ம். அப்ப இவர்களுக்கு காவல்துறை யாருக்கு கீழே இருக்கு? முதல்வர் கீழே இருக்கு. ம். முதல்வருக்கு கீழே உள்ள துறையில ஒரு காவலர் இப்படி நடந்துக்கிட்டா இதை டைரக்டா யார் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும்? யார் பதில் சொல்லணும்? முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ம். அவர் என்ன பதில் சொல்லுவாரு? நீங்க சட்டங்கள் நாங்க இப்படி கொண்டு வந்திருக்கோம், அப்படி கொண்டு வந்திருக்கோம், இதெல்லாம் சொல்றீங்க சரி. ஒரு பிரபலமாக பேசப்பட்ட 2 3 வழக்குகள் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகே. ஆனால் ம். ஓவராலா ம். ஓவராலா எத்தனை பெண்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% வழக்குகள் கூட முழுமையாக முடித்து வைக்கப்படவில்லை. ம். அதுலயும் குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகளா தண்டனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்களான்னு கேட்டா ம். இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. பல பேரு நிரபராதிகள்னு தப்பிச்சு போயிட்டாங்க. பல இடங்கள்ல அதிமுக குற்றம் ஆட்சி காலத்துல செய்தவர்கள் நடந்த தவறுகளுக்கு இப்ப வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கே மேம். அம்மா நான் ஆட்சி காலத்தை குறித்து நான் பேசவில்லை. ம். இன்றைக்கு இந்த 4 1/2 வருஷத்துல தீர்ப்புகள் வழங்கப்படுறதுங்கிறதுல தாமதம் இருக்குன்னு சொல்றேன். இவங்க ஆட்சிக்கு ஓகே. வந்தாங்கல்ல, ஆமா. திமுக ம். ஆட்சிக்கு வந்த உடனேயே ம். விரைவு நீதிமன்றங்கள்ல வேகமான முறையில நீங்க வந்து என்னென்ன பெண்டிங் வழக்குகள் இருக்கோ, போக்சோ வழக்குகள் அதிகமானது இந்த ஆட்சியில் தான். ஓகே. ம். உங்களுக்கே தெரியும். நான் ஒண்ணும் ம். இல்லாததெல்லாம் சொல்ல. குழந்தைகளுக்கு ஓகே. எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்தது இந்த ம். 4 1/2 ஆண்டு காலத்துக்குள்ள அதிகமாயிட்டே வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ம். மகளிர் ஆணையமே சொன்னாங்க. ம். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குங்கிறத சொல்றாங்க. ம். நம்ம ம். ம். இந்த 4 1/2 வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிறப்பு நீதிமன்றங்கள், சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக என்னத்த செஞ்சாங்க? எத்தனை ம். வழக்குகளை முடிச்சு வச்சாங்க? சரி, ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டானா அவனுக்கு எதிராக மேல்முறையீடு சென்றார்களா? ம். உச்ச நீதிமன்றத்தை அணுகினார்களா? இப்ப ம். அவர்கள் ஆட்சிக்கு ஏதாவது அவலம்னா உடனே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறவங்க, ம். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக எத்தனை வழக்குகளுக்காக அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள்? அல்லது ம். அதற்கு மேல்முறையீடு செய்து மற்ற ஓகே. உயர் நீதிமன்றங்களுக்கு போனாங்களா? இது எல்லாமே ஓகே. ஓகே. கேள்விக்குறிதான். ஓகே மேம். ஓகே மேம். ராஜேஸ்வரி பிரியா மேம், உங்களோட இறுதி கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம். இப்ப நடிகர் ஒருவர் பேசி நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்தாருல்லம்மா. ஆமா. அதெல்லாம் வந்து அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அரசியல்னா என்னன்னு தெரியுமா அவருக்கு? ம். அரசியல்னா எதுவுமே தெரியாது. ம். மக்களோடு மக்களா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் ம். எந்த இடத்துலயுமே வந்து மக்களோடு மக்களா எங்க இருந்திருக்காரு? பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காரு. ம். பெண்களுக்கு வந்து இப்ப என்னன்னா, இவங்க 2000 சொன்னா நம்ம 2500 சொல்லுவோம். இவங்க 10,000 சொன்னா நம்ம 15,000 சொல்லுவோம். அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, ம். எந்த புரிதலுமே இல்லாம, ம். ஒரு தமிழகத்தோட நிலை என்ன? ம். எவ்வளவு லட்சம் கோடி கடன்ல இருக்கு? இன்னைக்கு வந்து எப்படி வருமானத்தை ஈட்டுவது? ம். நம்ம மாநிலத்தோட நிலை என்னன்னே தெரியாம
இஷ்டத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய புராணத்துக்காக தாய் மாமன் அண்ணன் அது இது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு அரசியல் பேசுறாருன்னா உண்மையாகவே அவருக்கு அரசியலில் பூஜ்ஜியம். அவர் அரசியல்ல பூஜ்ஜியம்னு தான் நான் சொல்லுவேன். என்ன மிஷன் இருக்கு, என்ன மிஷன் இருக்கு, வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டை இப்படி மாத்தலாம் அப்படி மாத்தலாம் அப்படின்னு பேசினா ஓரளவுக்கு என்னை போன்றவர்களும் ஏத்துக்கும். அதை விட்டுட்டு யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. அந்த எழுதி கொடுக்கறத படிக்கும் போது கூட புரிதல் இல்லாம படிக்கிறாரு. மக்களை என்ன நினைக்கிறாங்க? குறிப்பாக சகோதரி அவர்கள் சொன்னது போல இங்க உள்ள பெண்கள் அங்க போய் இருக்காங்க பாருங்க, அந்த பெண்கள் ஆதரவா பேசக்கூடிய பெண்கள், கலாச்சாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய பெண்கள், இவர்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் மோசமான நிலையில தமிழக பெண்கள் இருக்காங்களோ. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் ஒரு ரசிகை என்ற உணர்வு மட்டுமே மையமா வச்சுட்டு, அந்த போதையை மட்டுமே மையமா வச்சுட்டு என்ன வேணும்னாலும் நம்ம பேசலாம், எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம், யார் மனசு வேணாலும் துன்பப்படுத்தலாம், எது ஒர்த் இல்ல. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதும் ஒரு குடும்ப வழக்கு என்பதும் ஒர்த் இல்லைன்னு சொல்லி ஒரு தலைவர், அரசியல் தலைவர் மேடையில பேசலாமா? பல குடும்பங்கள் சேர்ந்ததுதானே சமூகம். ஒரு சமூக கட்டமைப்பு அப்படிங்கறதையே சீரழிக்கும் வகையில ஒரு திருமண வாழ்க்கையை ஒர்த் இல்லைன்னு சொல்லி பேசலாமா? நான் பர்சனல் குறித்து பேச விரும்பல, நான் எதை பற்றியும் பேச விரும்பல. அது அவர்களுடைய தனிப்பட்ட விதமாக இருக்கட்டும். நீங்க ஒர்த் இல்லைன்னு சொன்ன இடம் அப்படிங்கிறது மிகவும் கூர்மையா கவனிக்க வேண்டிய இடம். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று ஒரு குடும்பம் தானே. அந்த குடும்பத்தையே உதாசீனப்படுத்துறபடி அது ஒர்த் இல்லைன்னு சொல்லி பேசுற நீங்க நல்ல ஒரு மனிதனாக இருங்கள், அப்புறமா நீங்க தலைவனாக இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட அட்வைஸ் இருக்கும். நிச்சயமாக தமிழ்நாட்டுல அறிவார்ந்த சமூகமாக நான் நம்புறேன். கண்டிப்பாக இது போன்ற நடிகர்களுடைய பேச்சுகளோ அவர்கள் அறிவிப்புகளோ ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள்ட்ட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை அரசியல் படுத்த வேண்டியது நம்மை போன்றவரோட கடமையாக எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற 10 பெண்கள்கிட்டயாவது போய் பேசணுமா? பெண்கள் பாதுகாப்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அவரால் பெண்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேள்வி கேட்கணும். இங்க நாம பேசக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸ்க்கே இங்க விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அங்க பேசப்படக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு விசில் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. என்ன சொல்றதுன்னே புரியல. கண்டிப்பாகவே விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள். இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி அப்படிங்கிறது அவருக்கு அரசியல்னா புரிதலே இல்லை அப்படிங்கறத அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறத நான் நினைக்கிறேன்.